ஸோ இப்போ நம்ம என்ன வந்து தெரியுமா, சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஐராதீஸ்வரர் கோயில். ஸோ இங்கே நம்ம என்ட்ரன்ஸில் என்ன பார்க்குறோன்னா, இங்கே வாங்க, இங்கே ஒரு படிக்கட்டு தெரியுங்களா, இதில் மொத்தம் 7 இருக்கும். ஸோ 7ல் என்னென்னா 7 ஸ்வரங்களை குறிக்கும். இது நம்ம இதை ஒவ்வொரு படிக்கட்டையும் நம்ம தட்ட சொல்ல ஒவ்வொரு சவுண்டு கேட்கும். 7 ஸ்வரங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த 7 ஸ்வரங்களும் இதில் வந்து கேட்கும். ஸோ அந்த காலத்துலேயே சோழர்கள் வந்து எந்த விதமாக எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய கலைங்களாம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இந்த சிற்பத்திலே நம்ம பார்க்கலாம். அவங்க காலத்தில் வந்து இசைக்காக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த பாறையிலே பார்த்திங்கன்னா எப்படி வடிவமைச்சிருக்காங்க. இந்த காலத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பாறையிலலாம் சவுண்டு இருக்குதுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் த கிங் ஆஃப் தி கிங். ஸோ நம்ம இப்போ ஐராவதீஸ்வரர் டெம்பிள் வந்துட்டோம். ஸோ இது வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில். இந்த சிற்பம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலைநயத்தோட அழகாக வந்து கட்டியிருக்காங்க அந்த கோயில். ஸோ அவங்க காலத்தில் வந்து கட்டிடக்கலை இந்த கலை எல்லாமே வந்து சிறப்பாக இந்த கோயிலை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோயில் கும்பகோணம் ஐராவதீஸ்வரர் டெம்பிள்.